ஸோ வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்னன்னா, ஃபோன்லாம் அடிச்சு வைக்க மாட்டியா நீ? சரி வரல, வா 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 வா. இன்னைக்கு வந்து ஒரு பேச்சுலர் சமையல். எங்கன்னா எங்கள் ஹாஸ்டலில் நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். இப்போ இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம்? இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னா, சொல்கிறா. நாசி கோரிங் சமைக்க போகிறோம். எஸ், நாசி கோரிங். நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த நாசி கோரிங் பத்தாயா நாசி கோரிங் பப்பரிக்கலாம் எதுவுமே இல்லை. நாசி கோரிங் பேச்சுலர். என்னோட அப்ரெண்டிஸ் வந்துட்டு எனக்காக வெங்காயம் பூண்டு அதெல்லாம் வெட்டுறாங்க. நிறைய பேர் நம்ம வீட்டில் வெங்காயம் சாப்பிடல. அவன் விளக்குறாங்க வெங்காயங்க. ஒரு வீட்டில் 2 அடுப்பு, 2 வீட்டில் 2 வாட்டி, 2 வீட்டில் ஒழுங்கா சொல்றா. ஒரு வீட்டில் 2 அடுப்பு எரிஞ்சா சும்மா என்ன பண்ணுங்க, வெங்காயத்தை வந்துட்டு வதக்குங்க. அதுக்கு அடுப்பு சூடாகும் ஆயிருக்கும். ஸோ எங்ககிட்ட வந்துட்டு அந்த வெட்டுற கட்டர்னால நாங்கள் வந்துட்டு டப்பவேரோட மூடியை யூஸ் பண்ணுறோம். பிளாஸ்டிக் வைக்கிறீங்க? ஏன் பிளாஸ்டிக் வச்சேன்னா கோ கிரீன் கோ வெஜ்ஜா? கரண்டி எடுங்கடா. எவனச்சு ஒருத்த கரண்டி எடுங்கடா. ஸோ சமைக்கும் போது எல்லாமே இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. அதுக்கப்புறம் வந்து சமைக்க ரெடி ஆகுங்க. ஸோ இந்த வெங்காயம்லாம் வந்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமேல என்ன பண்ணுங்கன்னா, என்ன பண்ணணும் சொல்லு பார்ப்போம். என்ன பண்ணோம்? சாப்பிட்டு வெங்காயத்தையா? அப்போ நான் எடுத்து தரேன். சொட என்ன. அதுக்கு அடுத்தது பூண்டு. வெங்காயம் என்ன கலரில் வரணும்? இந்த கலரில். ஓகே, இப்படி வந்துருச்சா? அடுத்தது என்ன பண்ணணும்னா, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி, இது பேர் என்னடா, மிளகா இது எது மிளகா, அரைச்ச மிளகா. ஓகே, இப்படி அரைச்ச மிளகா இருக்குல்ல, அதை எடுத்து இப்படி ஒரு லைட்டாக ஊற்றுங்க. நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஊற்றிட்டு இதையும் ஒரு கிண்டுங்க. நான் வாசம் வருதா? முட்டை இருக்குல்ல, முட்டை அதை உடச்சி ஊற்றுங்க. 1 2 3 போடுவா. அப்புறம் சில்லி வந்து கொஞ்சம் ஒரு பச்சை மிளகா ஒரு 2 போட்டுக்கோங்க, உங்கள் உரப்புக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா இது பேச்சுலர் சமையல். சோறு போட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணுங்கன்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துட்டோன்னே, நாங்கள் சோறு ஆக்க முடியும், பட் வந்து நாங்கள் ஆக்கலை. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, கீழே சோறு வாங்கிட்டு சோறை மட்டும் இப்படி போட்டுக்கணும். இப்போ நீங்கள் வந்துட்டு உங்களால் சோறு செய்ய முடியும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து சோறு வீட்டிலே செஞ்சுக்கோங்க. ஓகேவா? இந்த வீடியோ யாருக்காகனா, எங்களை மாதிரி கஷ்டப்பட்டு ஹாஸ்டலில் வந்து படித்து காசு இல்லாமல் இல்லை, சாப்பிட்றதுக்கு காசு வாங்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சமையல் போடலாமே அப்படின்னு ஒரு ஐடியாவில் செஞ்சது தான் இந்த வீடியோ. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ருசியானா இருக்குமா? இருக்கணும், கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சமைக்கிறது யாரு? நான் ப்ரோ, ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நான் யாரு செஃப் தாமுக்கு ராமோட மாஸ்டர். நோ கிச்சப் இருங்க. கிச்சப்லாம் வந்துட்டு ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கணும். என் அப்ரெண்டிஸ் வந்துட்டு ஒருத்தன் வந்துட்டு ஃபோன் பேச போயிட்டான். இந்த நார்மலாக இருக்குல்ல, லவ் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு வீட்டுக்கு தெரியுமா? தெரிஞ்சுட்டு போகுது. லவ் பண்ணலாம் வந்துட்டு ஃபோன் பேசிட்டே இருப்பாங்களே, அந்த மாதிரி ஃபோன் பேச போயிட்டான். என்னதான் பேசுவான்னு தெரியல, பேசுவான். கேமரா வேணும் ஒருத்தரங்க தெரியுமா, அவனும் அப்படி தான் பண்ணுவான். என்ன அவனுக்கு டைம் வரல இன்னும். ஓகே
அச்சோ. ஸோ அது வந்து அப்பப்போ மூடி வந்துட்டு இந்த மாதிரி தான் ஆகும். பட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தெரியலன்னா இந்த மாதிரி ஒரு கத்தியை வச்சு நீங்கள் இப்படி பண்ணிக்கலாம். ஓகேவா? பண்ணிவிட்டு அப்படி திஸ் இஸ் ஃபார் கலர். வாசம் வருதா? வரணும். இதுதான் ஆகும். ப்ரோ பொட்டேட்டோ ப்ரோ. பொட்டேட்டோ எதுக்குடா நாசி கோரிங்க்கு? பாருங்க கைஸ், நாசி கோரிங்க்கு பொட்டேட்டோ போட்டு சமைக்க சொல்கிற ஒரே அப்ரண்டிஸ் என் கூட தான் இருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு என்ன சொல்லுவீங்க? ஃப்ரெஞ்சா நாசி கோரிங். ஓகேவா? நாசி கோரிங். ஓகே, நாசி கோரிங் அப்படி போட்டு தமிழ் என்ன சொல்லுவீங்க? வறுத்த சோறு இல்லடா, இதெல்லாம் சாப்பிட்டு நாங்கள் தான்டா வருத்தமாக போன சோறுடா. ஓகே, போட்டு ஒரு கிண்டிக்கோங்க. அடுப்பு நீங்கள் குறைச்சுங்க. அடுப்பு செம்ம அடுப்பு. ஓகே, அடுத்தது வந்து கொஞ்சோண்டு டேஸ்ட்டுக்கு என்ன சேர்க்குறோன்னா உப்பு சேர்த்துக்கிறோம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு. ஓகே, ரொம்ப வேணாம். ரொம்ப போட்டால் ரொம்ப புளிக்கும், கறிக்கும். உப்பு போடுறோம்ல. அப்புறம் வீடியோ தும்பணும். அவ்வளவுதான் நம்மளோட வறுத்த சோறு பேச்சுலர். ஸோ இது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ண போகிறோம். அது வீடியோ நீங்கள் கரெக்டாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய வீடியோ இந்த சேனலுக்கு வரும். இது நான் எதுவும் எல்லா வீடியோவும் சொல்ல போகிறது தான், சொல்லுவேன். நீங்களும் அதை கேட்பீங்க. ஆனால் கேட்பீங்க, என்னடா சொல்கிற, ஒரு 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ வருது, ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வீடியோ வருது அப்படின்னு கேட்பீங்க. புரிஞ்சுவேன். நான் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன், நிறைய வேலை இருக்குது, நிறைய அசைன்மெண்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் செய்யணும். அப்படி இருந்தப்போலும் நான் வந்து உங்களுக்காக வீடியோலாம் செய்கிறதுனால, ஏன் உங்களுக்காக, நீங்கள் எனக்காக என்ன பண்ண போகிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்க. கேமராமேன் ஆஃப் த கேமரா. ரொம்ப அழகாக அப்பா கிட்ட எதாவது சொல்ல விரும்புறியா? எங்கே போயிட்டு வந்தீங்க? சமைக்கிறோன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. சமையல் வேணும், சாப்பாடு இல்லைண்ணே, சாப்பிட்லாம், நாசி கோரிங் செய்யலாம் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு. தூங்கி இருந்தவனை எழுப்பி விட்டு நாசி கோரிங் செய்யலானே அப்படின்னு உட்காந்து வெட்டி இருந்தேன். வெட்டியும் காண போயிட்டு எங்கே போனேன்? வெட்டுறதோட கடமை முக்கியமாக இருந்துச்சு. கடமைனா என்ன மாதிரி கடமை? லைஃப் கடமை. லைஃப்னா எப்படி? வாழ்க்கை வரலாறு. நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம்? வயிற்றுக்கு சமைச்சிருந்தோம். வாழ்க்கை எதுக்கு? வாழ்றதுக்கு. சாப்பிடாம வாழ்வியா? தண்ணி குடிச்சு வாழ்வேன். டேய், உனக்கு சோறு போடாது. என் வீடியோவில் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு, அவ்வளோதான். கலர் எப்படி இருக்கு? கலர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நசி கோரிங் பேக் என்ன கலர் வருமோ அந்த கலர்ல இருக்கு. ப்ரொஃபஷனல் நாசி கோரிங் எங்கே பார்த்துருக்கேன்? ப்ரொஃபஷனல் நாசி கோரிங் இந்த கீழே கெஃபேல. கெஃபேலாம் அவன் ப்ரொஃபஷனல்டா. டேய், அந்த நசி கோரிங் கலர் இருக்கு. நாசி கோரிங் கலர் இருக்கா உனக்கு? எனக்கு வந்து கேசி கலர் தான். இவனை சீலா பருவி கூப்பிடும். ஏதோ சமைக்க உதவி பண்ணானேன்னு கூட வச்சிருக்கேன். சரி, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சோறு ப்ராப்ளம் ரொம்ப வேற வேற இருக்கு. நல்லா இருக்குடா. ஆனா ட்ரையா இருக்கு. ஆனா சோறு ப்ராப்ளம்.
சோறு போகும்ல. ஏன் ட்ராயாக இருக்குன்னா ராயல போட்டு சாப்பிட்டேன். நம்ம அந்த சில்லிப்பூ போட்டோம்ல, சில்லிப்பூ வந்து ஆக்சுவலி வந்துட்டு லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் கலந்துட்டு போடணும். நான் அப்படியே போட்டேன். அதுவும் இல்லாமல் சில்லி சாஸ் வந்து அது போடணும். சாஸ் எடுத்துரும். இன்னும் பேலன்ஸ் இருக்காது. அப்போ வந்து எதுக்கு அந்த எருமை மாதிரி சாப்பிடுறது? வேணாம் தான் சொன்னேன். So overall, out of 10, how much you giving this dish for the 6.5. வெங்காயம் மட்டும் வெட்டினதுனால 6.5 தரான். இல்ல NP டாக்ஸ்ல நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு. உண்மைனா உங்களுக்காக போய் சொல்லக்கூடாது. அதனால வெட்டு கொடுக்கலாம். சமைக்கிறதுக்கு முன்னாடி நான் வெங்காயம் சாப்பிட மாட்டேன், அது சாப்பிட மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தோம். வெங்காயம் போட்டது தெரியலமா? திருப்பி சாப்பிடுறோம். இப்போ திருப்பி சாப்பிட்றோம். அது நாக்கு செத்து போனா அப்படிதான்டா. முதல்ல நாக்கு வேலையை முதல்ல நிப்பாரு. ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நல்லாக்கா கீழே செய்யறனோட நல்லாக்கா. அவன் செய்யறது இது போதும்டா. யூனிமேக் கேஃபேக்காரா நாய் புரியாத, தமிழ் புரியாத, பரவாயில்ல சொல்லுவோம். நீ மட்டும் இந்த வீடியோ பார்த்தனா இவங்க 2 பேர் சொல்றது கேளு. சொல்லுங்கடா. எப்பே சாப்பாடு நசிங்கிற கேஸோட நல்லா பெரிய பூட்டு இருக்கா? பெரிய பூட்டா இருந்தா கடையில பூட்டிட்டு கடையை சாத்திட்டு போயிரு. போட்டு சாப்பிட்றா நல்லா இல்லைன்னு தெரிஞ்சிடும். NP டாக்ஸ்ல நேர்மை, நியாயம், கண்ணியம், கட்டுப்பாடு. அது வந்து அவன் தம்பா பண்ணி போட்டிருக்கான். இதுதான் பியூர். பாத்தியா? இப்போ அவன் என்ன நினைப்பான்? நான் தான் அந்த மாதிரி கிட்டா பூச்சி சமைச்சேன்னு நினைப்பான். ஃபுல்லாக கிட்டா மாதிரி போட்டு இனிக்குதுடா. உங்களுக்கு எங்கேயும் ஒருத்தர் இருப்பான். யாருன்னா வந்து நல்லா சமைக்கிறாங்களோ அவங்களாம் சமைக்க வச்சு இந்த மாதிரி கிட்டா பூச்சி நார் அடிச்சிடும். சமைக்கிறது மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் அப்படிதான். நம்ம ஒரு பாட்டுக்கு நல்லா செஞ்சுக்கிட்டு இருப்போம், நடுவில் வந்து இதை பண்ணுறேன்டா அதை பண்ணுறான்னு போட்டு நார்மலாகவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதேமாரி வீடியோ உங்களுக்கு டெய்லி வேணும்னா டெய்லி வராது. ஏன்னா நாங்கள் டெய்லி சமைக்க மாட்டோம். ஆமாம், ஏன்னா எங்களுக்கு கிளாஸ் இருக்குது, அசைன்மெண்ட் இருக்குது, டெஸ்ட் இருக்குது, குவிஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய. எப்போனா வெட்டியாக இருக்குமோ அப்போனா இந்த மாதிரி செய்யும். எஸ், நாங்கள் வந்து எப்பவுமே வெட்டியாகவே இருக்க மாட்டோம். ஏன்னா நாங்களாம் வந்துட்டு சொல்லுங்க பிஸி இப்படிலாம் பண்ணா. ஸோ நீங்கள் அடுத்த வீடியோ வந்துட்டு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் இருக்கு. எஸ், அப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, அப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நவீன் வாழ்க. அப்படி வேணாம், நீங்களும் இந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு நாசி செஞ்சுட்டு நல்லா இருந்துச்சுப்பா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சுப்பா. அப்படி நல்லா இல்லையா, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இல்லை, இதுக்கு மேலே வீடியோ பண்ணாரு. அந்த மாதிரி யாரும் போட மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு என் சப்ஸ்கிரைபர் மேலே. நன்றி. அடுத்த வீடியோக்காக காத்திருப்போம்.